திருச்செந்தூரின் காற்றில் தெய்வீகம் கரைபுரண்டோடுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க சூரசம்ஹாரப் பெருவிழாவைக் காண இன்னும் சில கணங்களே உள்ளன. ஒருபுறம் வங்கக் கடலின் ஓயாத அலைகள் தன் ஓசையை எழுப்ப, மறுபுறமோ லட்சக்கணக்கான பக்தர்களின் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா எனும் விண்ணைப் பிளக்கும் பக்தி முழக்கம் அதனுடன் போட்டியிடுகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த திருத்தலம் தீமையை நன்மை வெற்றி கொள்ளும் தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் அந்த மகத்தான தருணத்திற்காக தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டுள்ளது. இந்த ஆன்மீகப் பெருவெள்ளத்தில் சங்கமிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்துள்ளனர். அவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு அம்சங்களையும் இப்போது விரிவாக பார்க்கலாம். 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த புண்ணிய தலத்தில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சுமார் 4000 காவலர்கள் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நகரின் ஒவ்வொரு மூலையிலும் கண்காணிப்பு கோபுரங்களும் நவீன கேமராக்களும் பொருத்தப்பட்டு மக்கள் வெள்ளம் நிமிடந்தோறும் கண்காணிக்கப்படுகிறது. பக்தர்களின் பயணத்தை எளிதாக்க முக்கிய நகரங்களில் இருந்து சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதுமட்டுமின்றி தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து கோயிலுக்கு பக்தர்களை அழைத்துச் செல்ல சுமார் 45 இலவச பேருந்துகள் இடைவிடாது இயக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய சேவையாக அமைந்துள்ளது. தெற்கு ரயில்வேயும் தன் பங்கிற்கு தாம்பரத்தில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில் ஒன்றை இயக்குகிறது. இங்கு கூடும் ஒவ்வொருவருக்கும் தங்குதடையின்றி குடிநீர் கிடைக்கவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவசர மருத்துவ உதவிக்காக 20 மருத்துவர்கள் அடங்கிய சிறப்புக் குழுவும் 14 அவசர ஊர்திகளும் தயார் நிலையில் உள்ளன. கடலில் நீராடும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நீச்சல் வீரர்கள் அடங்கிய 80 பேர் கொண்ட குழுவும் பணியில் உள்ளது. கந்த சஷ்டி பெருவிழா புனிதமான யாகசாலை பூஜைகளுடன் அக்டோபர் 22ஆம் தேதியே தொடங்கிவிட்டது. அன்று முதல் முருகப்பெருமானின் அருளைப் பெறுவதற்காக 6 நாட்கள் கடுமையான விரதத்தை மேற்கொண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயில் வளாகத்தையே தங்கள் இல்லமாக மாற்றியுள்ளனர். காவடி ஆட்டத்தின் பக்தியிலும் அலகு குத்தியவர்களின் தியாகத்திலும் பால்குடம் ஏந்தியவர்களின் சரணாகதியிலும் திருச்செந்தூர் வீதிகள் பக்திப் பரவசத்தில் நனைகின்றன. ஒவ்வொரு நாளும் சுவாமி ஜெயந்திநாதர் தங்கச் சப்பரத்தில் வள்ளி தெய்வானையுடன் திருவீதி உலா வரும்போதும் பக்தர்கள் எழுப்பும் ஆரோகரா முழக்கம் கடலலையின் ஓசையையும் மிஞ்சி ஒலிக்கிறது. நாளை அந்த முக்கிய தினத்தில் அதிகாலை 1 மணிக்கே கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் என சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மதிய வேளையில் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி சண்முக விலாச மண்டபத்தை வந்தடைவார். வரலாற்றுச் சிறப்புமிக்க சூரசம்ஹார நிகழ்வு மாலை 4:30 கடற்கரையில் அரங்கேறும். ஜெயந்திநாதர் அசுரன் சூரபத்மனை வதம் செய்யும் அந்த வீரக்காட்சியைக் காண லட்சக்கணக்கான கண்கள் காத்திருக்கின்றன. இந்த தெய்வீக நாடகத்தை அனைவரும் தெளிவாகக் காணும் வகையில் கடற்கரையெங்கும் பிரம்மாண்ட LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சூரசம்ஹாரம் என்பது வெறும் நிகழ்வல்ல, அது நமக்குள்ளே இருக்கும் ஆணவம், பொறாமை போன்ற தீய குணங்களை அழித்து ஞான ஒளியை பெறுவதற்கான ஒரு ஆழமான பாடம். இந்த நிகழ்வு முடிந்ததும் பக்தர்கள் கடலில் புனித நீராடி தங்களின் 6 நாள் விரதத்தை நிறைவு செய்வார்கள். விழாவின் மகுடமாக நாளை மறுநாள், அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் நடைபெறும் திருக்கல்யாண வைபவம் கண்கொள்ளாக் காட்சியாக அமையவிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான திருவிழாவின் ஒவ்வொரு துளியையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருச்செந்தூர் முருகனின் சூரசம்ஹார நிகழ்வினை நேரடியாக பார்க்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருந்தால் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரான்னு பதிவிடுங்கள்.